அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ராகு தசையை பத்தி பார்க்க போறோம். ராகு தசையில ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்கு. ராகுவோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விதி ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த பதிவுல சொல்லாத ஒரு விதி ஒண்ணு இருக்கு. அந்த விதி உங்க ஜாதகத்துல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இது வரைக்கும் அந்த விதியை நான் சொன்னது கிடையாது. அந்த விதி எந்த புக்லயும் கிடையாது, எந்த நூல்லையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஜோதிடரும் அது சொன்னதும் கிடையாது. ரைட்டுங்களா? ஒரு விதியை, ராகு தசைக்கான ஒரு விதியை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இந்த பதிவுல நான் சொல்றேன். ராகு தசையோடைய ஜெனரல் விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதையும் சொல்லிடுறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, நிறைய பேரு ராகு தசையில இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி வரும். இந்த கேள்வி நிறைய பேரு என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்டிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க, ஜோதிட ஆர்வர்களும் நிறைய கேட்டிருக்காங்க. இப்பதான் எனக்கு அது வீடியோ பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஐடியா வந்து, சரி ஓகே நான் இந்த பதிவுல பண்றேன். சரிங்களா? அது என்ன கேள்விகள்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராகு தசை கடைசியில பெரிய பிரச்சனையை செய்யும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஐயா ராகு தசையில கடைசியில பெரிய இழப்பு ஏற்படும்னு சொல்றாங்களே, என் ஜாதகத்துல அது நடக்குமா? ராகு தசையில கடைசி 3 புக்தி கவுத்து விட்டுரும்னு சொல்றாங்களே, உண்மையா? என் ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கா? சம்பாரிச்சது எல்லாத்தையும் புடுங்கிடும்னு சொல்றாங்களே, கொடுத்தது எல்லாத்தையும் புடுங்கிடும்னு சொல்றாங்களே, கரெக்டா? எனக்கு அந்த மாதிரி நடக்குதா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேரு ராகு தசையோடைய கடைசி பகுதியில நான் வீட்டை இழந்தேன், நான் சொத்தை இழந்தேன், நான் தொழிலை இழந்தேன், ராகு கொடுத்தது எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு, ராகு தசைக்கு அப்புறம் குரு தசையில நீங்க இருக்கும்போது ஜாதகம் பார்க்கும்போது நீங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. சோ இப்போ இந்த பதிவுல யாருக்கு ராகு தசையோடைய கடைசி பகுதி, கடைசி அந்த 3 புக்திகள் மிகப்பெரிய கெடுபலனை செய்யும், சம்பாதிச்சது எல்லாத்தையும் புடுங்கிடும், அந்த கடைசி பகுதியில பெரிய பிரச்சனையை பண்றது, வம்பு வழக்குல இழுத்து விடுறது, பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது, பெரிய அவமானத்தை கொடுக்கறது, எந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தால் அது நடக்கும், எதனால அது நடக்கும், யாருக்கு நடக்கும், அதையும் நான் சொல்றேன். இப்ப எடுத்திருக்கிற டாபிக் ரெண்டுமே பெரிய டாபிக். வீடியோ பெருசானாலும் உங்களுக்கு பாக்குறதுல கஷ்டமா இருக்குது. நீங்க அப்படியே தள்ளி தள்ளி பார்த்துட்டு நான் சொன்ன விஷயத்தையே கீழே கேள்விகளாகவும் கேக்குறீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயும் கேள்விகளை போடுறீங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கும்போது சொன்ன விஷயத்தையே வேற போடுறீங்க. அதனால சுருக்கமா முடிஞ்சிருச்சுன்னா நான் அந்த ரெண்டாவது விஷயத்த, ராகு தசை கடைசி பகுதி கெடுபலனை செய்யுமான்றத இதுக்கு அடுத்த வீடியோவா அப்படியே நான் போடுறேன். இது சுருக்கமா முடிஞ்சுன்னா இந்த வீடியோலயே சேர்த்து போட்டுடுறேன். இது ரொம்ப லாங்கா போச்சுன்னா அடுத்த வீடியோல போடுறேன். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 2 டாபிக்கும் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். சரிங்களா? ஓகே. ராகு தசை. ராகு தசைக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. ராகு வந்து ஒரு சாதாரண ஒரு கிரகம் கிடையாது. ராகுவும் சரி, கேதுவும் சரி. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. திடமான கிரகங்கள் செய்யாத வேலைய, ஒளி கிரகங்கள் செய்யாத வேலைய, ஒளி கிரகங்கள் கொடுக்காத பணத்தையும் முன்னேற்றத்தையும் திடமான கிரகங்கள், புஜாதி ஐவர்கள் செய்யாத வேலைய இந்த 2 நிழல் கிரகங்கள் செய்யறாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. இந்த கிரகங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. இவங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல நன்மையை செய்வாங்களா தீமையை செய்வாங்களான்றத கணிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். சம்பந்தமே இல்லாம ஒரு குடிசையில இருக்கிறவரை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக்கிடும், மிகப்பெரிய பணக்காரர் ஆக்கிடும், மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஆக்கிடும்.
ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவரை தூக்கின்னு வந்து ஏழையாக்கி விட்டுரும், ஒண்ணும் இல்லாம பண்ணிடும், திவாலாக்கி விட்டுரும். இந்த 2 கிரகங்கள் ஒரு பூஸ்டர்ஸ் மாதிரி செயல்படுறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய அபாரமாக வளர்த்து விடுறதுக்கும் இந்த கிரகத்தை இறைவன் யூஸ் பண்றாரு, ராகுவை யூஸ் பண்றாரு. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு கேதுவை யூஸ் பண்றாரு. அதாவது இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வெளியே 2 பேர் இருப்பாங்க, யாருக்காச்சும் காயம் ஏற்பட்டுச்சு, யாராச்சும் அடிக்க முடியலன்னா அந்த பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி இறைவன் சில பேருடைய ஜாதகத்துல யூஸ் பண்றாரு. எல்லாரோடைய ஜாதகத்திலயும் ராகு தசை அப்படியே பயங்கரமா வளர்த்து விட்டுறாரு. எல்லாரோடைய ஜாதகத்திலயும் ராகு தசை அப்படியே பெரிய பணக்காரனாவோ தொழிலதிபராவோ பெரிய செல்வந்தனாராவோ மாத்திடாது. அதே மாதிரி எல்லாருடைய ஜாதகத்துல கேது தசை போட்டு அடியும் அடிக்காது, திவாலும் ஆக்காது, பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. சில மனிதர்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கும் போது ராகு தசைய கொடுத்து அவரை அபாரமாக வளர்த்து விடுறாங்க. சில பேருக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்களோ இல்ல நார்மலா வாழ்ந்துன்னு இருக்கிறாங்களோ அவங்கள அதை விட கீழே தள்ளணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டாரு, ஜாதகத்துல கர்மா இருக்குதுன்னா கேது தசையை வச்சு கீழே தள்ளுறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா பூஸ்டர்ஸ் மாதிரி இந்த 2 கிரகத்தை இறைவன் படைச்சிருக்கிறாரு. நீங்க 2 பேர் உள்ள இருங்க, எனக்கு தேவைப்படும் போது சொல்றேன், அந்த ஆளை தூக்கி விடுங்க, இல்ல கீழே இறக்கணும்னாலும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னாலும் சொல்றேன், அந்த ஆளை கீழே போட்டு மெதிங்க. அதனால 2 பேர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு மாதிரி நான் சொன்னா நீ போய் அதை செய்யின்ற மாதிரி இறைவன் இந்த 2 கிரகங்களை வச்சுன்னு இருக்காங்க. ஒளி கிரகங்கள் கொடுக்காத காசு, ஒளி கிரகங்கள் கொடுக்காத வளர்ச்சி, ஒளி கிரகங்கள் கொடுக்காத முன்னேற்றத்தை இந்த நிழல் கிரகங்கள் கொடுக்குது. அதுதான் இறைவனுடைய ஒரு சூட்சமே. எல்லாரும் கேட்கறாங்க, சில பேர் சின்ன பசங்க எல்லாம் கேட்கறாங்க, கோவிலுக்கு போறேன், கடவுள் எனக்கு நல்லதே பண்ணல, எனக்கு இத்தனை வாரம் நான் கோவிலுக்கு போனேன், எனக்கு நல்லதே பண்ணல, அவர் அங்க இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவர் கல்லாவே தான் இருக்கிறாரா, அவர் என்ன பாக்குறாரா எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் கேட்பீங்க. மகத்துவமானது எதுவுமே மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாது, கடவுள் அப்படிதான் செட் பண்ணி இருக்கிறார். உன் கண்ணுக்கு நான் இது வரைக்கும் தெரிஞ்சதே பெரிய விஷயம் தான் அவங்க நினைக்கிறாங்க. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், மகத்துவமான விஷயங்கள் அனைத்தும் மகான்களுக்கு தான் தெரியுமே தவிர நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு தெரியாது. சோ ஒளி கிரகங்கள் செய்யாத வேலை அதே ஃபார்முலா தான். ஒளி கிரகங்கள் கொடுக்காத முன்னேற்றத்தை இந்த மறைந்திருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் கொடுக்குது. குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய திடமான கிரகங்கள் சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு, சனி இவங்க கொடுக்காதத இந்த நிழல் கிரகங்கள் கொடுக்குது. சனியை விட, சுக்கிரனை விட, குருவை விட மகத்தான பலனை இந்த ராகு செய்வார். சனியை விட கெடுக்கிற வேலையை கேது செய்யறார். எல்லாரும் சனிதான் ரொம்ப கெட்டவரு, சனிதான் மிகப்பெரிய கெடுபலனை செய்வாருன்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க. கிடையாது, கேதுதான் மிகவும் இருக்கிறதுலயே டேஞ்சரான கிரகம். எனக்கு கேதுன்ற அந்த வார்த்தை என் மைண்ட்ல வந்தாலே, அந்த எழுத்து, அந்த கேதுன்ற அந்த எழுத்து வந்தாலே சைட்ல எனக்கு டேஞ்சர்னு என்னுடைய ஆள் மனசுக்கு தெரியும். அந்த கேது தான் மிகப்பெரிய ஆன்மீகத்தையும் கொடுப்பாரு, ஞானத்தையும் கொடுப்பாரு, புண்ணியம் இருக்கும் போது அதை கொடுப்பாரு, கர்மா இருக்கும் போது அந்த பக்கத்துல அந்த டேஞ்சர்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். புரியுதுங்களா? கேது அனைவருக்கும் கெடுதலை செய்ய மாட்டார். கெடுதல் செய்யக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜாதகம் இருந்தால் சிறப்பாக சனியை விட பல மடங்கு கேதுவால செய்ய முடியும். ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். அதனாலதான் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ், ஏகப்பட்ட விதிகள். ரைட். பேசிக்கா இந்த வீடியோவை யாராவது புதுசா பார்ப்பாங்க, அவங்களுக்காக ராகுவோடைய ஃபார்முலாஸ் பேசிக்கா மூல நூல்ல இருக்கக்கூடிய
இது வரைக்கும் ராகுவுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் சில விதிகளை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு விதியை நான் சொல்ல போறேன், அதையும் சொல்றேன். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ராகு தசை நன்மையை செய்ய வேண்டும் என்றால் ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல இருக்கணுங்க. இது ஒரு ஃபார்முலா. மூல நூல்ல அந்த காலத்துல சித்தர்கள் எழுதி வச்ச ஃபார்முலா. இந்த மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல இருக்கும் போது ராகு அது இருந்து ராகு தசையோடைய தசாபுக்தி வரும்போது மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் உபஜய ஸ்தானத்துல ராகு இருக்கும் போது மிகப்பெரிய 3, 6, 10, 11 இருக்கும் போது ராகு தசை இல்ல புக்தி வந்ததுன்னா மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லி இருக்காங்க. இது கேதுவுக்கு கிடையாது, வெறும் ராகுவுக்கு தான். ரைட்டுங்களா? ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு ஏதாவது ஒரு வீட்டுல உட்காந்துன்னு இருக்கும், அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ நீச்ச பங்கமோ பரிவர்த்தனையோ அடைந்திருந்தால் ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ராகு ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருக்காரு, அந்த கிரகத்தோட ஒரு நீச்ச பங்கம் பெற்ற கிரகம் அல்லது ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அல்லது ஒரு பரிவர்த்தனை பெற்ற கிரகம் அல்லது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பக்கத்திலேயே சேர் போட்டுன்னு உட்காந்துன்னு இருந்தாங்கன்னா அப்பவும் ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ராகு தசையோடு கூட ராகு கூட சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தால் ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ராகுவை சுபகிரகங்கள் பார்த்தாலும் ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ராகு உக்காந்துன்னு இருக்காரு, அவர் திரிகோணத்துல உக்காந்துன்னு இருந்தா கேந்திராதிபதியோட உக்காந்துன்னு இருக்கணும், இல்ல கேந்திரத்துல உக்காந்து இருந்தா திரிகோணாதிபதியோட உக்காந்துன்னு இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ராகு பாத்தீங்கன்னா யோக நட்சத்திரத்தோட காலில் உக்காந்துன்னு இருந்தாங்கன்னா, அதாவது நட்சத்திர சாரம்னு சொல்றோம்ல, நட்சத்திரம்னு சொல்றோம்ல, ராகு உங்களுக்கு திரிகோணாதிபதிகள் நட்சத்திரத்துல அல்லது சுபகிரகங்களுடைய நட்சத்திரத்துல இல்ல உங்களுடைய யோக நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துக்கு உங்க லக்னத்துக்கு யாரெல்லாம் யோகரோ அவங்களுடைய நட்சத்திரத்தோட காலில் உக்காந்துன்னு இருந்தாங்கன்னா ராகு மிகப்பெரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராகு நவாம்ச கட்டத்துல சுபகிரகங்களுடைய வீட்டுல உக்காந்துன்னு இருந்தாலோ அல்லது உங்க திரிகோணாதிபதிகளுடைய வீட்டுல உக்காந்துன்னு இருந்தாலோ ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 9-10 பாயிண்ட். ராகு தசை, ராகு இப்படி எல்லாம் உக்காந்துன்னு இருந்தாருன்னா, இங்கெல்லாம் உக்காந்துன்னு இருந்தாங்கன்னா, இந்த வீட்டுல எல்லாம் உக்காந்துன்னு இருந்தாங்கன்னா உங்களுக்கு நன்மையை செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் ஒரு பாயிண்ட் எல்லாம் சொன்னேன் பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டு. அதாவது ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, இப்போ நம்ம நைட்ல போயிட்டு சந்திரனை பார்த்தா அதை நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்து நம்ம கூட 4 பலனை எடுக்கலாம். சூரியனை பார்த்து கூட ஒரு 4 பலனை எடுக்கலாம். கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகத்தை வச்சு பலனை எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்தும் ராகு தசை கெடுபலனை செய்யறத நான் ஜோதிடத்துக்கு வந்த பிறகு பாக்குறேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இல்லாம ராகு தசை ஒருத்தருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யறதையும் பார்த்திருக்கேன். சித்தர்கள் ரிஷிகள் மூல நூல்ல இந்த ஃபார்முலா எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலா எல்லாம் எதுவுமே இல்லாம அவருக்கு ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யறத பார்த்திருக்கேன். இந்த ஃபார்முலாலாம் ஜாதகத்துல இருந்தும் அவருக்கு அந்த தசை கெடுதலை செய்யறதையும் பார்த்திருக்கோம். சோ ரெண்டுமே நடக்கும் போது அந்த இடத்துல இன்னும் சில விதிகள் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போறோம். அப்ப போகும்போதுதான் ஒரு 3 விதிகள் கண்ணுக்கு ரொம்ப தெளிவா பட்டுது. என்ன விதிகள் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ராகு தசை அஸ்ட்ரோபரத்னு நீங்க டைப் பண்ணாலே என்னுடைய வீடியோ எல்லாம் வரும். அதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ராகு தசை 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வந்தாதான்
இந்த ஏஜ்ல பெரும் பகுதி ராகு தசை உள்ள இருந்தாதான் நன்மையை செய்யுதுன்றத கண்டுபிடிச்சேன். என்னுடைய சின்ன அறிவை வச்சு மக்களுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். 30 வயசுக்கு முள்ள ராகு தசை வந்தா அந்த ராகு அனைத்து விஷயத்துல நல்ல ஒரு அமைப்புல இருந்தாலும் அந்த ராகு தசை நன்மையை செய்யறதில்லை. அதே மாதிரி 60 வயசுக்கு மேல ராகு தசை ஸ்டார்ட் ஆனாலும் பெரிய நன்மைகளை செய்யறதில்லை. கரெக்டா ஒரு 30 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 35 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 40 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 45 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 50 வயசுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ராகு தசை நற்பலனை செய்யறத கண் கூட பாக்குறேன். ரைட்டுங்களா? அடுத்தது, ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசையில ரொம்ப லோல் பட்டு இருந்தாங்கன்னா ராகு தசை அவங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை செய்யறத பாக்குறேன். ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசை வரும். ராகு தசை 18 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம். ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசையில ரொம்ப லோல் பட்டாங்கன்னா அவங்க ராகு தசைய நல்ல முறையில யோகமான முறையில அனுபவிக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், எல்லா பாயிண்டையும் உடைக்கக்கூடிய பாயிண்ட். 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ராகு தசை வந்து ராகு தசை கெடுபலனை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. செவ்வாய் தசையில கெடுபலன் நடந்துட்டு ராகு தசையிலையும் கெடுபலனை பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன ஒரு 10 பாயிண்ட் ஜாதகத்துல இருந்தும் கெடுபலனை பாக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்ப சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களுடைய திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கும் போது, அதாவது உங்களுடைய லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், நீச்சபங்கம், பரிவர்த்தனை, மூல திரிகோணம் இந்த அமைப்புல இருக்கும் போது, அல்லது உங்க திரிகோணாதிபதிகள் கேந்திர திரிகோணத்துல இருக்கும் போது, 3ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கும் போது, உங்க திரிகோணாதிபதிகள் பேசிக்கா வலுவா இருக்கும் போது அவங்களுக்கு 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற ராகுதசை ஃபெயிலியரே இல்லாம நற்பலனை செய்யறத 100% நற்பலனை செய்யறத கண் கூட பாக்குறோம். எரரே கிடையாது. ப்ரோக்ராம் சக்சஸ், எரரே கிடையாது. உங்க திரிகோணாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி வலு இழக்காம, பாப கிரகங்களோட மாட்டாம, 6, 8, 12ல போய் மாட்டி பாப கிரகங்களோ கூட மாட்டாம, அதாவது பார்வை சேர்க்கையில இல்லாம, உங்க திரிகோணாதிபதிகள் வலுவாக இருந்து 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள ராகுதசை வருதுன்னா உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. ராகுதசை அளவுக்கு மீறி உங்களை வளர்த்து விட்டுறோம்னு அர்த்தம். நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத வளர்ச்சிய, வருமானத்தை, சொத்து, பேரு, புகழ் உங்களுக்கு ராகு கொடுப்பாருன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? உங்க ஜாதகத்துல ராகுதசை இந்த பீரியட்ல வருதுனாலே இறைவன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை செய்யறதுக்கு காத்து நிற்கிறாருன்னு அர்த்தம். உங்க திரிகோணாதிபதிகளும், ஒரு 25 வயசு பையன் வந்து என்கிட்ட ஜாதகம் பாக்குறான், அந்த பையனுடைய திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கிறார், 3 பேரும் நல்லா இருக்கிறாங்கன்னா அடிச்சு சொல்லுவேன், உன் ராகுதசை உன்னுடைய தலையெழுத்தை மாத்திடும். 5 லட்சம் ரூபாய் காசு கார் வாங்கறதுக்கு இப்போ உன்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம். ராகுதசை ஒரு 10 வருஷம் தாண்டின பிறகு நீ 1 கோடி ரூபாய் கார்ல போவேன்னு சொல்லி அனுப்புவேன். அதே மாதிரி நடந்து அந்த பையன் வந்து சொல்லுவான். நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் என்னுடைய ஃபாலோவராகவும் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலாலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூடவே இந்த திரிகோணாதிபதிகளோடையவே வந்து ஜாதகமும் யோகமாக இருக்கணும். ஜாதகத்துல அப்பதான் இந்த யோகங்கள்லாம் யூஸ் ஆகும். நிறைய சக்தி வாய்ந்த யோகங்கள் இருக்குது. பரிவர்த்தனை யோகம், நீச்சபங்க ராஜயோகம், சிவராஜ யோகம், பர்வத ராஜயோகம், பௌர்ணமி யோகம், சந்திராதி யோகம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தர்ம கர்மாதிபதி யோகம், கஜகேசரி யோகம்னா சக்தி வாய்ந்த யோகங்கள் இருக்கு. இந்த திரிகோணாதிபதிகள் வலுவோட இந்த யோகங்கள்லாம் சேரும் போது அந்த மனுஷனை டாப் லெவல்ல கொண்டு போய் உட்கார வச்சிடும். எதிர்பார்க்காத இது உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு ராகுதசை மிகப்பெரிய நன்மையை செஞ்சுன்னு இருக்கும். ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது. அதுதான் ராகுவோட விஷயம். அவர் கடைசி வரைக்கும் அவர் என்ன சம்பாதிச்சாரு, என்ன சொத்து வாங்கினாரு, என்ன பண்றாருன்னு கடைசி வரைக்கும் நீங்க பக்கத்து வீட்டுல தான் உட்காந்துன்னு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது.
உங்க அண்ணன் தான் சம்பாதிச்சுன்னு இருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. உங்க தம்பி தான் சம்பாதிச்சுன்னு இருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. உங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சம்பாதிச்சுன்னு இருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. ராகு அப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரியாம அவங்களுக்கு சைலண்டா கொடுத்துன்னு இருக்கும், அவங்களும் சைலண்டா சம்பாதிச்சுன்னு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த பதிவுல முக்கியமான ஒரு விஷயம், நான் உண்மையை சொல்ல போனா இத்தனை வருஷம் கழிச்சு ஜோதிடம் ஒரு பெரிய கடல்னு எத்தனையோ ஒரு பதிவுல நான் சொல்லின்னு இருக்கேன். ஜோதிடத்துல எனக்கு எத்தனை வயசு ஆனாலும், இந்த ஜோதிடத்துல எத்தனை வருஷம் அனுபவம் ஆனாலும், ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தூசு தான். இது ஒரு கடல். இத்தனை வருஷம் அஸ்ட்ராலஜில இருந்து இப்போ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. இப்போ இன்னும் நான் வருடங்கள் போக 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 இன்னும் நிறைய பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்துனே இருக்கும். ஜாதகங்கள் பார்க்க மக்களுடைய ஜாதகங்களை பார்க்க அனுபவங்கள் ஏற ஏற இது எப்படி நடந்தது, இந்த ஜாதகருக்கு இந்த நல்லது எப்படி நடந்தது, இவருக்கு எப்படி இந்த தீமை நடந்தது, ஆராய்ச்சிகள் பண்ண புதுசா பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டை எடுத்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நிறைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. நிறைய பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்தவங்களுடைய ரெக்கார்டு பல ஜாதகங்கள் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ராகு தசை போட்டு பொலன்னு பொழந்தவங்களுடைய நிறைய ஜாதகமும் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா அதுல போய் உட்காரும். பிங்கர் பிரிண்ட், போலீஸ் ஸ்டேஷன்ல பிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே போட்டோல இருந்து ஜாதகம் வரைக்கும் எல்லாமே அக்யூஸ்டோட டேட்டா வரா மாதிரி ஒரு ஃபார்முலா ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்த்தா 100 ஜாதகத்திலையும் கரெக்டா பொருந்தும். அப்படி என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, ராகு தசை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சாலிடான நற்பலனை செய்யணும்னா, மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னா சூரியன் சந்திரனும் வலுவாக இருக்கணும். சூரியன் சந்திரனும் வலுவாக இருக்கணும். அந்த ஜாதகத்துல சூரியன் ஆட்சி, உச்சம், நீச்சபங்கம் இந்த மாதிரி வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். சந்திரனும் ஆட்சி, உச்சம், நீச்சபங்கம், சந்திரனும் வலுப்பெற்று இருக்க வேண்டிய அமைப்பும் ரொம்ப முக்கியம். அவங்க சூரியன் சந்திரன் பௌர்ணமி அமைப்புல இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யறதுன்னு கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். ராகு தசை வீடியோ எல்லாம் கிடையாது, நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய திரிகோணாதிபதிகளும் வலுவா இருக்கணும், சூரியன் சந்திரனும் வலுவா இருக்கணும்னு நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். என்ன கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது தெரியும். எப்பவுமே நான் அந்த சூரியன் சந்திரனை சேர்ப்பேன். ஏன்னா அவங்க மிகப்பெரிய, அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்க அந்த சூரியன் சந்திரனாலதான் மற்ற கிரகங்களுக்கு ஒளியே போகுது. அவங்க ரொம்ப முக்கியம். இப்ப ஏன் இந்த ஃபார்முலாவை, இந்த பாயிண்ட உள்ள சேர்க்கிறேன்னா, இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட சொல்ல போறேன். அந்த பாயிண்ட் ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் இந்த பாயிண்ட் கிடைச்சது. இந்த ராகு கேது எப்படி உருவாகுறாங்கன்னா, இந்த ராகு கேதுவோட அப்பா அம்மாவே சூரியன் சந்திரன் தான். ராகு கேது அந்த ஒளி பிம்பம் வெட்டப்படக்கூடிய இடம் தான், அந்த நிழல் தான் ராகு கேது. சூரியன் சந்திரனுடைய அந்த ஒளி இது வெட்டி வரக்கூடிய அந்த நிழல் தான் ராகு கேது. ராகு நார்த் நோடுன்னு சொல்றாங்க, கேது சவுத் நோடுன்னு சொல்றாங்க. இவங்களை இன்டர்செக்டிங் நோடுன்னு சொல்றாங்க. இந்த சூரியனும் சந்திரனுடைய அந்த ஒளி, அந்த பாயிண்ட், அந்த வெட்டக்கூடிய இடத்துல இருந்து உருவாகக்கூடிய 2 கிரகங்கள் தான் ராகு கேது. அந்த காலத்துல அந்த வானத்துல இருக்கிற அந்த நிழலை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அதுதான் அற்புதம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கிரகணம் டைம்ல சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இது யாரு, சூரியனையே யார் மறைக்கிறா, சந்திரனையே யார் மறைக்கிறா அப்படின்னு இந்த ராகு கேதுவை கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இந்த ராகு கேது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய வேணும்னா, அந்த ராகு கேதுவோடைய அப்பா அம்மா சூரியன் சந்திரனும் வலுவா இருக்கும். நம்மளுக்கும் அவரு தான் அப்பா அம்மா, சூரியன் தான் அப்பா அம்மா, ராகுவுக்கும் அவரு தான் அப்பா அம்மா.
நம்மளுக்கு அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்க. ஜாதகத்துல நவகிரகத்துல அப்பா அம்மா யாருன்னா சூரியன் சந்திரன் தான். ராகு கேதுவுக்கு அப்பா அம்மாவே சூரியன் சந்திரன் தான். அப்ப அந்த அப்பா அம்மா நல்லா இருந்தா தானே பையன் நல்லா வேலை செய்வான், பையன் நல்லா வளர்ச்சி அடைவான். அப்போ இயற்கையா உங்களுக்கு அந்த ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யணும்னா, எந்த பாயிண்ட்டுமே இல்லாம உங்களுக்கு நல்லது செய்யணும்னா, நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், சித்தர்கள் ஏகப்பட்ட பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னின்லாம் உபஜயஸ்தானம்னு கண்டுபிடிச்சாங்க. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் அடையணும்னு கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவோ கண்டுபிடிச்சோம். நான் அந்த பாயிண்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன், இதெல்லாம் இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறாங்க, ராகு தசையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன். கவனிச்சிங்களா? அந்த பாயிண்ட் தான் இது. சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன் உங்க ஜாதகத்துல நீங்க பௌர்ணமி அமைப்புல பிறந்திருக்கும் போது, சூரியனுக்கு சந்திரன் 6, 7, 8 இருக்கும் போது, மீனத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் சூரியன் இருந்தாலே கொஞ்சம் பவரா தான் இருப்பார். மீனத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் சந்திரன் இருந்தாலும் பவரா தான் இருப்பார். உச்சத்தை நோக்கி போகின்ற கிரகம் பவரா இருக்கும். சூரியன் மேஷத்துல உச்சமாவார், மீனத்திலேயே அவர் பவர் ஆயிடுவார். மீனத்திலேயே அவரு கிட்ட பாதி முக்காவாசி உச்சத்தை நோக்கி வந்துருவார். அடுத்தது அவர் ஆட்சியை நோக்கி போவார். சூரியன் ரிஷபத்திலையும் பலமா இருப்பார், மிதுனத்திலையும் பலமா இருப்பார், கடகத்துல இன்னும் பலமா இருப்பார், மீனத்திலையும் பலமா இருப்பார், சிம்மத்துல ஆட்சியா இருப்பார். அதே மாதிரி சந்திரன் மீனத்திலையும் பலமா இருப்பார், மேஷத்திலையும் பலமா இருப்பார், ரிஷபத்துல உச்சமா இருப்பார், மிதுனத்திலையும் பலமா இருப்பார், கடகத்துல ஆட்சி ஆயிடுவார், சிம்மத்திலையும் பலமா இருப்பார். சூரியன் சந்திரன் உங்க ஜாதகத்துல மீனத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் இருந்தாலே சூரியன் சந்திரன் பேசிக்கா உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லது ஆட்சி உச்சம் நீச்சபங்கம் அடைஞ்சிருந்தாலே சூரியன் துலாத்துல நீச்சபங்கம் அடைவார், சந்திரன் விருச்சிகத்துல நீச்சபங்கம் அடைவார். சோ இவங்க அந்த பொசிஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு ராகு கேது நற்பலனை செய்வாங்க, ராகு தசை மிகப்பெரிய நற்பலனை செய்வாங்கன்னு அர்த்தம். இந்த சூரியன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ராகு தசையை பத்தி தான் பார்த்திருக்கோம். ஆனா கேதையும் சேர்த்துக்கோங்க. கேது உங்களுக்கு கெடுபலனை செய்யக்கூடாதுன்னா சூரியன் சந்திரன் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கணும். இதுதான் நானு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். எந்த மூல நூல்லையும் ராகு தசை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும், சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும், ராகு கேது சூரியனுடைய குழந்தைகள்னு எந்த புக்லயும் இது வரைக்கும் சொல்லல. ஜோதிடத்தை தினம் யோசனை பண்ணும்போது, தினம் அதை பார்க்கும்போது, தினம் அந்த ஆராய்ச்சியிலேயே இருக்கும்போது இதெல்லாம் தோணுது, வீடியோல சொல்றேன். இதுதான் விஷயம். இப்ப ஒண்ணுமே கிடையாது. ராகு தசை உங்க ஜாதகத்துல நற்பலனை செய்து இருக்கும் போது ராகுவோடைய தசா புக்தி, சில பேருக்கு ராகு தசை வராது, அப்போ உங்களுக்கு புக்தி செய்யும். ராகு கொடுக்க வேண்டிய முழு பவரையும் புக்தியில செய்யும். உங்க ஜாதகத்துல ராகுவோட புக்தி அல்லது தசை நற்பலனை செய்து மிகப்பெரிய நற்பலை செய்து இருந்ததுன்னா அதுக்கு உங்களுடைய அந்த சூரியன் சந்திரனும் வலுவும் ஒரு முக்கியமான காரணம். ஐயா, என் ஜாதகத்துல திரிகோணாதிபதி எல்லாம் வலுவா இல்ல, திரிகோணாதிபதியில ஒருத்தர் தான் வலுவா இருக்காங்க, 2 பேர் தான் வலுவா இருக்கிறாங்க, எனக்கு நன்மையை செய்யுமா? அந்த மாதிரி ஒரு சினாரியோல சூரியன் சந்திரன் வலுவா இருந்தா உங்களுக்கு ராகு தசை நற்பலனை செஞ்சிடும். அந்த திரிகோணாதிபதிகள் ஒருத்தரோ 2 பேரோ வலு குறைந்திருந்தாலும் அதை இவரு மேனேஜ் பண்ணிடுவார். சில பேருக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், ஐயா நீங்க என்னன்னாவோ சொல்றீங்க, ராகு தசை இப்படிலாம் இருந்தா நற்பலனை செய்யோன்றீங்க, திரிகோணாதிபதி நல்லா இருந்தா நற்பலனை செய்யோன்றீங்க, சூரியன் சந்திரன் நல்லா இருந்தா நற்பலனை செய்யோன்றீங்க, எப்படி இருந்தோ எனக்கு நல்லது நடக்கலையே, எப்படி இருந்தோ எனக்கு நல்லது நடக்கலையே, ஒரு நல்லது கூட நடக்கலையே, எல்லாமே கெட்டது தானே நடந்துன்னு இருக்கு. ஜாதகத்துல சூரியன் சந்திரன் வலு இழந்து திரிகோணாதிபதிகளும் வலு இழந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராகுதசை நற்பலனை செய்யணும்னா 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வரணும். சின்ன வயசுல இருக்கிற ராகுதசை கெடுக்கும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொடுக்கும், கெடுத்து விடும். ராகு மாயன், சுகபோகங்களை கொடுத்து அந்த மனுஷனை கெடுத்து விட்டுருவார். சூரியன் சந்திரன் எனக்கு அந்த அளவுக்கு வலுவா இல்லை சார்,
எனக்கு சூரியன் ஒன்றும் ஆட்சியா இல்லை, உச்சமா இல்லை, அப்படிலாம் இல்லை. சூரியன் ஆட்சியா இல்லைனாலும் சந்திரன் பலமா இல்லைனாலும் உங்களுக்கு சூரியனுடைய இன்னொரு ஜாதகத்துல இருக்கிற குழந்தை லக்னம், சூரியனுடைய ஒளி பிம்பம் தான் லக்னம். அந்த லக்னம் பலமா இருந்தாலே சிறப்பு. ராசியோடைய இன்னொரு குழந்தை தான் உங்களுடைய, சந்திரனுடைய இன்னொரு குழந்தை தான் ராசி. சந்திரனுடைய இன்னொரு அம்சம் தான் ராசி. அந்த ராசி பலமா இருந்தாலும் அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். சூரியன் சந்திரன் பலமா இருக்கணும். சப்போஸ் சூரியன் சந்திரன் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுறாங்கன்னா ராசி லக்னம் பலமா இருந்தாலே அதை ஃபில்ஃபில் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கணும், ராசி லக்னம் வலுவா இருக்கணும், சூரியன் சந்திரன் வலுவா இருந்தா ராகு தசை மிகப்பெரிய நற்பலனை செய்யும். 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற ராகு தசை மிகப்பெரிய நற்பலனை செய்யும். இந்த வீடியோல இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். கடைசி 3 புக்திகள் கெடுதலை செய்யுதே, ராகு எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுறாரு, ராகு மிகப்பெரிய இழப்பை கொடுத்துடுறாரு, கடைசி சமயத்துல ராகு மிகப்பெரிய கெடுபலனை செஞ்சிடறாரு. சூரியன் சந்திரன் வலுவாக இருந்து திரிகோணாதிபதிகள் வலுவாக இருந்தால் ராகு கடைசியில மிகப்பெரிய கெடுபலனை செய்ய மாட்டார். ராகு தசை கடைசியில அவமானத்தையோ இல்ல பொருள் இழப்பையோ இல்ல மிகப்பெரிய நஷ்டத்தையோ இல்ல மிகப்பெரிய குடும்ப பிரச்சனையையோ ஏற்படுத்தாது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு விஷயம்? பேசிக்கா ராகு அவருடைய கடைசி பகுதியில கெடுப்பார், அந்த தசையோடைய கடைசி பகுதியில கெடுப்பார். ராகு என்பவர் ஒரு மாயன், மாய கிரகம். அந்த கிரகம் அளவுக்கு மீறி கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா போகும்போது உன்கிட்ட நான் கொடுத்தேன், உனக்கு வச்சுக்கிறதுக்கு தெம்பு இல்ல, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிடுவார். இப்போ ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு, 3 வயசு குழந்தை இருக்கு. ஒரு 2 கிலோ கேக் எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுக்குறீங்க. 2 கிலோ கேக் எடுத்து அந்த குழந்தை கேக்கு வேணும்னு கேக்குது. 2 கிலோ கேக்கு, பர்த்டே கேக் எடுத்து கொடுத்தா அந்த குழந்தை என்ன பண்ணும்? வச்சுக்குமா? வச்சுக்காது, கீழே போட்டுரும். எப்பா உன்னை விட்டா நீ கீழே போட்டுருவேன், என் கையில கொடு, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்குவீங்க. அதே மாதிரிதான் ராகு கொடுத்துருவார், செக் பண்ணுவார். தாங்குற நம்ம கொடுத்ததை தாங்குற அளவுக்கு இந்த ஜாதகருக்கு வலு இருக்குதான்னு செக் பண்ணுவார். வலு இருந்தா விட்டுட்டு அப்படியே போயிடுவார். வலு இல்லைன்னா எப்பா நான் கொடுத்தேன், உனக்கு பிடிச்சிக்கிற அளவுக்கு உனக்கு வலு இல்லை, கொடுத்துருன்னு வாங்கிடுவார். இந்த பதிவுல ராகுவோடைய ரகசியங்களையும் சூட்சமங்களையும் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.